நாங்கள் தாராபுரத்தில் இருக்கோம். இங்கே மல்லம்பட்டிக்கு வந்த அந்த ரூபா வாங்க இப்போ அதலக்காய் இங்கே 2 கிலோ வாங்கிட்டு போகிறோம். குழம்பு 2 கிலோ வாங்கியிருக்கோம். பொரிச்சா நல்லாயிருக்கும், குழம்பு வச்சா சூப்பராக கறி குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும். ஏம்மா குழம்பா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும், கொஞ்சம் புளி ஊற்றணும், 2 தக்காளி போடணும், 2 வரமிளகா போட்டாலும் போடலாம், இல்லைனா இல்லை. போட்டு நல்லா புளியை கரைச்சி போட்டால் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். ஆனால் வணக்குனா 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 தேங்காய் நல்லா துருவி போட்டு வணக்குனா சூப்பராக இருக்கும். 100 ரூபா இல்லையா? 100 ரூபா. இது ஆவணியிலேருந்து மார்கழி வரைக்கும் கிடைக்கும். இந்த காய் மார்கழி வரைக்கும் கிடைக்கும். இது வந்து சுகரை சுத்தப்படுத்தும், ப்ரெஷருக்கு கேட்கும். எந்த இது கசப்பானது எது சாப்பிட்டாலும் பூச்சி உழுவு இருந்தாலும் குடலுக்கு அத்து போயிடும். குடலை சுத்தப்படுத்தும், நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், தண்ணி சோத்துக்கும் நல்லாயிருக்கும். சமையல் பண்ணுறது வெங்காயம் மிளகாய் கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி அலசி அள்ளி போட்டு நல்லா பொரிக்கணும். பொரித்து சாப்பிட்ணுன்னா இதை தான் போடணும். குழம்பா வைக்கணும்னா காயை வதக்கிட்டு புளி கொஞ்சம் ஊற்றணும். புளியை ஊற்றி கொஞ்சம் மசாலா பொடி போட்டு தூவி வெத்தல் தூள் போட்டு வச்சு குழம்பா வச்சா அது நல்லாயிருக்கும், குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே சுகர் சுத்தப்படுத்தும். புளி ஊற்றி நல்லாயிருக்கும். தண்ணி சோத்துக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு இது நல்லாயிருக்கும். இது யார் இன்னும் சோறு சாப்பிடலாமா அப்படின்றத கொண்டாண்டு கேட்கும். இந்த சோறு இந்த புளி குழம்பு ஊற்றி வைக்கிறது, புளி ஊற்றி வைக்கிறது நல்லா தெளிவாக இருக்கும். வதக்கிறத காட்டி நல்லாயிருக்கும். இது வந்து குடலுக்கும் சுத்தப்படுத்தும், சுகரையும் சுத்தப்படுத்தும், உடம்புக்கு நல்லது. இந்த அதலக்காய் சாப்பிட்றது இந்த சீசன் நேரம் தான் கிடைக்கும். இது எல்லா டைமும் கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காது. நம்ம எங்கெங்கே தேடி போனாலும் அந்த டயத்துக்கு அந்த சீசன் டயத்துக்கு தான் கிடைக்கும். மித்த நேரத்துக்கு நம்ம தேடினாலும் கிடைக்காது. அந்த சீசன் நேரத்தில் எல்லாருமே வாங்கி சாப்பிட்றதுக்காக அதை பிரியமாக வாங்குவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து, மெட்ராஸ்லேருந்து, பெங்களூர்லேருந்து எங்கெங்கே வரவங்களாம் வந்து ஏம்மா தெளிவாக போட்டு கொடுங்கம்மா, இது அந்த ஊருக்கு போகுதுமா, நாங்கள் இன்னும் ஊருக்கு கொண்டு போகிறோம்மா, 2 நாள் ஆகும்மா, ஒரு நாள் முழுவதும் ஆகும்மா அப்படின்றத சொல்லி எல்லா பேருமே வாங்கிட்டு போகிறாங்க சார். நாங்களும் அதனால் தெளிவான சரக்கை வாங்கி நல்லா தெளிவாகத்தான் போட்டு கொடுக்குறோம். அது நல்லா இருக்குன்றதுனால எல்லா பேருமே வந்து அதை பிரியமாக வாங்குறாங்க சார். இது வந்து சுவரை கண்டிக்குதுன்றது இது ரொம்ப முக்கியமாக. அந்த காய்க்கு ரொம்ப பிரியமாக வந்தது அந்த சுவர்னால தான் வந்து எல்லாருமே வாங்குறாங்க. தானாக முளைச்சி இயற்கையாக எந்த மருந்து மாயம் எதுவுமே அடிக்காமல், இது வந்து எந்த தண்ணி பாய்ச்சறது மழை தண்ணியிலேயே விளையிறது. இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. கரம்பத்தரையில் கரிசலில் தான் காய்க்கும், சிவக்காட்டில் காய்க்காது, மணத்தரையில் காய்க்காது, கல்லுத்தரையில் காய்க்காது. இந்த கரம்பத்தரையில் தான் இது உருவாகி காய்க்கும். அந்த டயத்துக்கு தான் காய்க்கும், தண்ணி பாய்ச்சறது கிடையாது. மழையை நம்பி மானம் பார்க்குற மானத்துலேருந்து விழுகிற மழையில் தான் விளையும். இதுக்கு வந்து எந்த மருந்து இருந்து எந்த டச்சுமே கிடையாது, தானாக விளையுது, இயற்கையான பொருள் இந்த பொருள். விடிய காலம் 6 மணிக்கெல்லாம் போய் பறித்து கொண்டுக்கிட்டு வந்து இதை வந்து நாங்கள் மார்க்கெட்லேயும் போடுவோம், நாங்களும் வாங்கி விற்போம். மார்க்கெட்டுக்குள்ளே வாங்குவோம், கொண்டு வரங்கொட்டி வாங்குவோம், வாங்கி எடுத்து விற்பனை செய்கிறது எங்களுடைய வேலை. பாவக்காயை காட்டி இதுதான் பவர் கூட, பாவக்காயை காட்டி கூட இந்த அதலக்காய் தான் பவர் கூட. பொரிக்கிறது வந்து ஒரு நாளைக்கு தான், கூடனா 2 நாளைக்கு தான். குழம்பு வச்சோம்னா 1 வாரத்துக்கு தாங்க. சூடு பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த காய். ஆமாம், தெரியாதவங்க கேட்பாங்க சார், சொல்லுவோம். தெரிஞ்சவங்க அவங்க வாட்டில் வாங்கிட்டு போயிடுவாங்க. தஞ்சாவூர் போகிறோம், பட்டுக்கோட்டை போகிறோம் அப்படின்னலாம் அது இது திருநெல்வேலி வரோம்னால இன்றைக்கி கூட ஒரு அம்மா வாங்கிட்டு போனாங்க. காலையில் வியாபாரம் அவங்களுக்கு தான் போட்டேன். காலையில் வியாபாரம் திருநெல்வேலி போகிறோம், நல்லா தெளிவாக போட்டு கொடுங்க அப்படின்னு. இதுக்கு விலை வந்து 150 ரூபாயில இருந்து அங்கே 150 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் இருக்குது சார். 200, 250, 220 கிலோ, 150, 160, 100, 80, 90. சீசன் நேரத்தில் 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபாய்க்கு குறையாதுங்க சார். அதுக்கு மேல்பட்டு தான் போகும். இது தாங்கிறது 3 நாள் டயம், 3 நாள். அதுக்கு மேல்பட்டுச்சுன்னா பூரா வெடிச்சிடும். 3 நாளைக்கெல்லாம் அதை காய்ச்சணும். பிரிட்ஜில் வச்சாக்கா 1 வாரத்துக்கு கூட தாங்கும். வெளியில் வச்சாக்கா 3 நாள் தான், அதுக்கு மேலே அது தாங்காது, வெடிச்சு போயிடும்.
3 நாளைக்குள்ள காய்ச்சிடணும். அது அவ்வளோதான் சார். என்ன பேருமா? நீங்கள் எந்த இடத்துல வந்து வியாபாரம் பார்க்குறீங்க? நான் பார்க்குறது அருப்புக்கோட்டை மெயின் பஸார் லட்சுமி நாசாரு கடைக்கு முன்னாடி நாங்கள் வியாபாரம் பார்க்குறோம். எத்தனை வருஷம் பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ 6-7 வருஷமாக பார்க்குறோம் சார். இதே இடம் தான், இந்த பஸாரில் தான் பார்க்குறோம். உங்களுக்கு தேடி வந்தால் வந்து வாங்கலாம். எங்கே வேணாலும் வந்து எங்கேருந்து வந்தாலும் இந்த பஸாரில் இருப்போம். எங்கிட்ட வாங்கலாம். இந்த காய் எங்கிட்ட இருக்கும். இந்த சீசன் டயத்துக்கு எங்கிட்ட இருக்கும். எங்கிட்ட வந்தால் வாங்கலாம்.